ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் ஐ குக் டுடே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பையன் அவங்க அக்கா ஸ்கூலுக்கு கொடியேற்றுறதுக்காக போகிறேன்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனை குளிப்பாட்டி கிளப்பி அவனை ஸ்கூலுக்கு விட்டுட்டேங்க. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் டிஃபனுக்கு பூரி வச்சு கிழங்கு பண்ணியிருந்தேங்க. அவனும் ஒரு ½ அன் ஹவரில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். வந்து டிஃபன் சாப்பிட்டான். பசங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டாங்க. அவங்க அத்தை வீட்டுக்கு விளையாட போயிட்டாங்க. நான் மத்தியானம் லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லஞ்சுக்கு சிம்பிளாக அரிசி பருப்பு சாதம் தாங்க பண்ணியிருந்தேன். அரிசி பருப்பு சாதம் பண்ணி பேட்டப்பளம் தான் பொரிச்சு பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். பசங்களுக்கு ஒன்றா சேர்த்து சாதம் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. பசங்க தூங்குனதுக்கப்புறம் நான் வீட்டில் உள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தேங்க. வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு துணி துவைக்க வேண்டிய துணியெல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் துவைச்சி போட்டுட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஷினோ நேரத்தை பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். காஃபி கூட வச்சு குடித்தாங்க பசங்க. தூங்கி முழிச்சதும் சாப்பிட்டாங்க ஸ்நாக்ஸை. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. அப்புறம் நைட் டின்னருக்கு அதே அரிசி பருப்பு சாதம் தாங்க மீதி இருந்ததுனால பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படிங்கிறதுனால சாப்பிட்டாங்க. நானும் அதே சாப்பிட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள குக்கிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.